வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய பேர், அது அச்சு ஊடகமாக இருக்கட்டும் அல்லது டிவி ஊடகமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தீர்ப்பை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. பெண்களின் இடஒதுக்கீடு ரத்து. ஸோ இதனால் சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அதை தவறுதலாக, அவங்க மேலே தப்பு இல்லை, அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் பெண்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப மேல்முறையீடு பண்ணணும், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. இவர் நல்ல அதை புரிதலின் அடிப்படையில் இந்த அறிக்கை இருக்கிறது. நார்மலாக நம்மளாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னா அதை தவறுதலாக புரிஞ்சுட்டு அறிக்கை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பெண்களுக்காக அப்படின்னு நினச்சோம். பட் தலையிலாக நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய மெத்த படித்த ஊடகவியாளர் அவங்க தவறுதலாக படிச்சிருக்கிறாங்க. இவங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டது அப்படின்னா திராவிட கழகம் தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்கும். 2 நாட்களுக்கு முன் வந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 1ஆம் தலைமை நீதிபதி அமர்வு பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அளித்துள்ள ஒரு தீர்ப்பு பற்றி சில செய்தி ஊடகங்களிலும் சிலரது தவறான புரிதல் அறிக்கைகளாலும் ஏதோ தமிழ்நாடு அரசின் பெண்களுக்கான இடஒதுக்கீடே செல்லாது என்று தீர்ப்பளித்தது போல ஒரு கருத்து பரப்பப்பட்டுள்ளது. முழு தீர்ப்பினையும் படித்ததும் சில விளக்கங்கள் தெளிவாகியுள்ளன. ஸோ இவங்களுக்கே ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஃபுல்லாக அந்த 68 பக்கத்துலையும் படித்த பின்னாடி, வல்லுநர்களை வச்சு படித்த பின்னாடி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அடிப்படையில் செய்யப்பட்டுள்ள பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு இதனால் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் போட்டியாளர்களுக்கிடையே சிறந்த போட்டி என்ற திறமை அடிப்படையில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் பாதிப்புக்கு ஆளாகி அந்த இடங்களும் 30% மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு மேல் பெற்றுள்ள ஒரு நிலைமையை சுட்டிக்காட்டி இனிவரும் காலங்களில் தேர்வுகளில் இந்த முறையில் நிறைந்த குறைபாடுகள் திருத்தப்பட வேண்டும் என்றுதான் அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் நடந்த தவறுகளை திருத்த சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு அரசின் பெண்களுக்கான இடஒதுக்கீடே செல்லாது என்று கூறப்படவில்லை, எங்கும் கூறப்படவில்லை. இடஒதுக்கீடு அளித்த முறையில் ஏற்பட்ட குறைபாட்டை சீர்மை செய்யவே அத்தீர்ப்பு வலியுறுத்துகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தது கிடையாது. மற்ற மாநிலங்கள்லையும் இதே மாதிரி இந்த பெண்களுக்கான, அதாவது இந்த உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல உள்ள பிரச்சனைகளை தான் எல்லா நீதிமன்றங்களும் சரி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நன்றி.